ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு துக்கமான செய்தி சொல்ல போகிறேன். நீங்கள் இதை கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழக்கூடாது, கதறி கதறி அழக்கூடாது, மனசு தளராமல் இருங்க. ஏன்னா நான் இந்த நாட்டை விட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்டா அந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. தனியாக போய் தொலைவிட்டு விட்டுருவீங்க, கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலும் நான் ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு காரணத்தை சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் பாதியே தள்ளி விட்டு போகிறீங்க, வெளுத்து வீடியோ முழுசாக பாருங்கள். சும்மா ஃபீலிங்கை பேசிக்கிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டு போகிறது. முதல்ல இந்த கதை சொல்கிறேன். அதாவது அப்போ எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னை 1ஆம் கிளாஸில் சேர்த்தாங்க. சரி சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலில் போய் மத்தியானம் சாப்பிடலாம் சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலில் ஜாலியாக போச்சு. ஒரு நாள் வாத்தியார் பல்லாறு முதுகில் அடி வெளுத்துட்டாரு. சமக்கடுப்பே போச்சு. ஏன் அடித்தாருன்னா, அவர் எங்கள் ஸ்லேட்டில் எழுதுறதுக்காக சாப்பீஸ் கொடுத்தாரு. நான் இதே சாக்லேட் அடித்து வாயில் வச்சு சவிச்சு சாப்பிட்டுவிட்டேன். சாப்பிட்டதுக்கு அந்த அடி அடிக்காரு. ஏன் சாப்பிட்டேன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட மிட்டாய் வாங்க 1 ரூபா கேட்டேன். 1 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா முதுகில் குண்டிலே அடிக்குது, பொட்டுக்குன்னு. சரி வீட்டில் மிட்டாய் வாங்க அம்மா காசு தரலன்னு சொல்லி இங்கே ஸ்கூலுக்கு வந்தேன். அங்கே அவர் சாப்பீஸை கொடுத்தாரா, அது ஏதோ மாவு உருண்டை போல இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வாத்தியார் அடிச்சு விட்டாரு. செம்ம கடுப்பாகி போச்சு. அன்னைக்கே ஸ்கூலை விட்டு வெளியே வரணும்னு வந்தேன். அப்போ ஸ்கூலில் அவிச்ச முட்டை போட்டாங்க. அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். அந்த அவிச்ச முட்டைக்காகவே ஸ்கூலுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போகலாமா வேணாமான்னு ஒரே சின்ன பயம். ஏன்னா 6ஆம் கிளாஸில் ஒரு குண்டமா வாத்தியார். அந்த டீச்சர் பலாறு அடிக்கும் எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா பாடம் படிக்க சொல்லும், நமக்கு படிப்பு வரலையே. அதனால ஸ்கூல் போகாமா வேணாமான்னு யோசிக்கும் போது மறுபடியும் அந்த அவிச்ச முட்டை மைண்டில் வந்துச்சு. சரி, இந்த அவிச்ச முட்டையை வீட்டில் கண்டிப்பாக கிடைக்காது, சரி ஸ்கூலில் தான் கிடைக்குது. அதனால இதுக்காகவாது ஸ்கூல் போகணும்னு 6ஆம் கிளாஸ் போனேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிச்சுன்னு சொல்றதை விட அவிச்ச முட்டைக்காக தான் படித்தேன். அப்படியே போச்சு. ஆனால் 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் பெரிய சம்பவம், மறக்க முடியாத சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 10ஆம் கிளாஸில் வயசுக்கு வந்துட்டேன், பெரிய மனுஷன் ஆகிட்டேன். அதனால 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் போகலாமா வேணாமான்னு எனக்குள்ள ஒரு பயம். காரணம் என்னன்னா, 11 12ல் பொண்ணுங்களாம் பசங்களை சைட் அடிப்பாங்க. பட் நம்ம வேற கொஞ்சம் அழகா இருக்குமா, அப்போ நம்ம படிப்பு கெட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தில் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயக்கம். இருந்தாலும் அங்கேயும் அவிச்ச முட்டை கொடுத்தாங்க. அதுக்காகவே 11 12 ஸ்கூல் போயிட்டேன். போய் நான் படித்தேன். பொண்ணுங்களாம் பார்த்தாங்க, நான் பார்க்கல, நம்ம வேறு செட் ஆகல, அதனால பார்க்கல. பட் அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்லேயே காலேஜ் லைஃப் ஜாலியாக இருக்கும், படிக்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் நாளே படினாங்க. சரி என்ன படி தொலைகிறது அப்படின்னு சொல்லி அவிச்ச முட்டை கொடுப்பாங்க. நானும் படித்தேன். அங்கே சாப்பாடுலாம் தர மாட்டேன், நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா புளியோதரையும் தயிர் சாதம் தான் வைக்கும். அதை கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது. சரி என்ன கொஞ்சம் கடுப்பாகி போச்சு. பட் இருந்தாலும் காலேஜுக்கு வந்தாச்சு, படிப்புன்னு சொல்லி தயிர் சாதம் புளியோதரம்னு டெய்லி எடுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டே படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதை உங்களுக்கு சொல்லாமா வேணாமா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணு பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்த்த உடனே, அண்ணா உங்கள் தயிர் சாதம் எனக்கு குடிக்கலாம், நான் பிரியாணி தரேன் அப்படின்னுச்சு. உடனே தயிர் சாதத்தை கொடுத்துட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். அன்னையிலேருந்து காலேஜில் 3 வருஷம் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷமும் அந்த பொண்ணு என்னுடைய தயிர் சாதம் சாப்பிடும், நான் அந்த பொண்ணோட பிரியாணி சாப்பிடுவேன். அப்படியே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக. சாப்பாட்டுக்காகவே காலேஜ் போன ஒரே ஆள் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரியாணி தயிர் சாதம் பிரியாணி தயிர் சாதம்னு வாழ்க்கை 3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. 3 வருஷம் முடிஞ்சோடனே காலேஜும் படித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான், சரி நம்மளும் வயசுக்கு வந்துட்டுமே, கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு பொண்ணு தேடினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பொண்ணு தேடின கிடைக்காதுன்னு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கண்ணே. அவங்களும் பார்த்தாங்க, ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்குறாங்க. ஆனால் என் அளவுக்கும் அறிவுக்கும் ஏற்ற மாதிரி எந்த பொண்ணும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொண்ணு பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன குறைகள் இருக்குது. நம்மளவுக்கு பர்சனாலிட்டியும் இல்லை, நம்மளுக்கு அளவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மன்ட்டே ஒரு நாள் கேட்டேன், ஏன்டா பிரம்மா, கடவுளை மரியாதை பேசக்கூடாது, அதனால ஏன் சாமி பிரம்மரே என்ன அழகா படைச்சியே, எனக்கு ஒரு அழகான பொண்ணை கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிரம்மர் சொன்னார், எப்பா புண்ணியவானே, நீ உனக்குள்ள பொண்ணு பூலோகத்தில் இல்லை, நீ அங்கே மேலோகத்துக்கு வா, அங்கே ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் இருக்காங்க, அவங்க தான் உனக்கு பொருத்தமான ஜோடி, அங்கே நீ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே, அவர் சொல்கிறது நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணலை. நாளைக்கே நான் கிளம்புறேன். ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் காத்துட்ருக்காங்க. அவங்கள மேரேஜ் பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பூலோகத்தில் என் அளவுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கல, அந்த தான் உண்மை. ரைட் ஓகே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூட பகிர்ந்து தோணுச்சு, பகிர்ந்துட்டேன். பட் என்ன நீங்கள் மிஸ் பண்ணி எனக்கு தெரியும். பட் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ரொம்ப ஒரு விஷயம் முக்கியம். அதனால்
போயிட்டு வரேன், டாடா.